எந்த விதமான ஒரு தீர்வு கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் மரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். சரி, மரணம் தானே, அப்ப எல்லாரும் யோசிக்கலாம், சார் பிறந்தா இறந்தானே சார் ஆகும், அதுக்கு அவ்வளவு சீரியஸாலாம் நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சாவுலையும் ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, நல்ல சாவு கெட்ட சாவு. சரி, அந்த இறப்புல என்ன நல்ல சாவு கெட்ட சாவு? யோசிச்சு பாருங்க, நைட்டு தூங்கிட்டு இருந்த தூக்கத்திலேயே அப்படியே போயிட்டாரு அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, பாவம் மனுஷன் நல்ல சாவு அப்படின்னு. வாயாச்சு, அதுக்கு மேல அது நல்லதா இருந்தா கெட்டதா என்ன அப்படிங்கிறது. ஆனா சில சூழ்நிலையில் ஒரு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிற உசுரை எடுத்துக்கிட்டு இதுவும் போக மாட்டேங்குது, நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மரணம் வந்தா எவ்வளவு மோசமான மரணங்கிறது யோசிப்பாரு. ஆக மரணமும் நம்ம நினைச்ச மாதிரிலாம் வராது. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மரணமும் நம்மள அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அப்போ நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வரத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, இன்னைக்கு வாழ்க்கையில பல இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. முதல்ல பணம் காணாம போகும். இரண்டாவது, தொடர்ந்து மருத்துவம் எடுக்கிறதுனால உடல் ஆரோக்கியம்ங்கிறது காணாம போகுது. மூன்றாவது, மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகும். சரி, மன அழுத்தம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது? நம்ம கண்ட கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் இதெல்லாமே கனவாகவே போகுது. எதையுமே நம்மளால இனிமே லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம மாற ஆரம்பிச்சிடறோம். அப்ப என்னாச்சு? இன்னைக்கு வாழ்க்கையில கேள்விக்குறி மாறிடுச்சு. அப்ப எந்த விதமான செக்யூரிட்டி, எந்த விதமான பாதுகாப்பும் இன்னைக்கு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, இந்த கேள்விக்குறி இதை மாற்றவே முடியாதா? தாராளமா இந்த கேள்விக்குரிய ஆச்சரியக்குறியாக மாறும். சரி, இந்த கேள்விக்குறி எப்படி ஆச்சரியக்குறியா மாற்றலாம்? இந்த வளைஞ்சிருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ரெண்டு தட்டி நேராகுனா அது ஆச்சரியக்குறியா மாறும். ஆனா ஆச்சரியக்குறியா மாற்ற வேண்டியது அந்த போர்ட்ல இல்லை, சப்ளிமெண்டா. இப்போ அருண் சார் சொன்னார் இல்லையா, நிறைய பேர் சப்ளிமெண்ட் விட்டாங்க சார், யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு. அவங்க நல்லா மண்டையில தட்டி திரும்பவும் புரிய வைக்கணும், சப்ளிமெண்ட்ஸுங்கிறது நோய்க்கான தீர்வு இல்லை, ஆரோக்கியத்திற்கான தீர்வு அப்படின்னு. சரி, அப்போ இந்த இந்த பெண்டை நிமித்தணும் அப்படின்னா இதை யாரால பண்ண முடியும்? இன்னைக்கு நான் ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு எல்லாம் மாறிடுவாங்களா? நிச்சயமா இல்லை. அப்ப யாரால அதை செய்ய முடியும்? அவங்கவுங்க தான் அதை செய்ய முடியும். அப்ப என்ன தேவைன்னா செல்ஃப் கேர். நம்ம உடலுக்கு நம்மளால மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும், யாராலையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அந்த பாதுகாப்பு ரெண்டு விஷயத்தான் நம்ம கொடுக்கணும். ஒன்னு என்ன சொல்றோம்? நோய் எதிர்ப்பு சக்தியை